தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், தற்போது நடைபெறுகிற ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்றாங்க? எது குறித்து ஆலோசிக்கப்படுது? தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்க உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்திருந்தது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்த சில மணி நேரங்களிலேயே வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு குறித்து ஆலோசிக்க கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கே.வி. தங்கபாலு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விசிகாவின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார், மக்கள் நீதி மையம் சார்பில் அருணாச்சலம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் முத்தரசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய பொதுச்செயலாளர் நவாஸ் கனி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. சரியாக ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக விரைவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள மாநிலங்கள்ல யூனியன் பிரதேசங்களிலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கோவா, சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபர், மத்திய பிரதேசம், லட்சத்தீவு, புதுச்சேரி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பீகாரில் நடைபெற்ற போது அதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிருக்கக்கூடிய நிலையில திமுக சார்பில் நாளை இந்த எஸ்ஐஆர் குறித்து எதிர்கொள்வதற்கு எந்த மாதிரியான பணிகள் மேற்கொள்ள வேண்டியது, அதாவது திமுக கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக உள்ள வாக்குகள் இந்த வாக்காளர் திருத்த பணியின் போது நீக்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இந்த கூட்டணி கட்சியினோடு ஆலோசிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் திமுக சார்பில் இந்த கூட்டம் நடைபெற உள்ள நிலையில தற்போது கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக நவம்பர் 4ஆம் தேதி இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கினாலுமே இன்று இரவு முதல் அந்த தேர்தல் ஆணையத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்துவதற்கான அனைத்து பணிகளுமே நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகின்றது.